நம்ம உடம்புக்கு வெளியே உள்ள பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சைகள்லேருந்து நம்மளையெல்லாம் யார் பார்த்துக்கிறாங்க? யார் பாதுகாக்குது? எது பாதுகாக்குது? தட் இஸ் கால்ட் இம்யூன் சிஸ்டம். நோய் எதிர்ப்பு மண்டலம். வாயில் இருக்கும் உமிழ்நீரிலும் கிருமிகளை கட்டுப்படுத்த உதவும் பல பாதுகாப்பு காரணிகள் உள்ளனங்க. கிருமிகளை அழிப்பதோடு மட்டுமில்லாமல் பாதிக்கப்பட்ட இடத்தில் இருக்கும் கழிவுகளையும் இவை சுத்தம் செய்கின்றன. பாருங்க, சில நோய் தொற்றுகளின் உடல் வெப்பநிலையும் அதிகரிக்கலாங்க. அதுதாங்க காய்ச்சல் அப்படின்னு சொல்லுவோம். எல்லா கிருமிகளையும் ஆரம்பகட்ட பாதுகாப்பு மட்டுமே சமாளிக்க முடியாதுங்க. அதுக்கு தான் நம்மளோட அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் என்ற ஒரு சிஸ்டம் உருவாகுங்க. இதே கிருமி மீண்டு வந்தால் இந்த மெமரி செல் மிக வேகமான நோய் எதிர்ப்பு பதிலை தொடங்க உதவுகின்றனங்க. ஹாய், வணக்கங்க. நமது உடம்புக்குள் ஒவ்வொரு நொடியுமே ஒரு மிகப்பெரிய ஒரு போர் நடந்துட்டு இருக்குது. அது உங்களுக்கு தெரியுமா? நம்ம உடம்புக்கு வெளியே உள்ள பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சைகள்லேருந்து நம்மளையெல்லாம் யார் பார்த்துக்கிறாங்க? யார் பாதுகாக்குது? எது பாதுகாக்குது? தட் இஸ் கால்ட் இம்யூன் சிஸ்டம். நோய் எதிர்ப்பு மண்டலம். இந்த வீடியோவில் அந்த நோய் எதிர்ப்பு மண்டலம் எப்படி நம்மளையெல்லாம் பாதுகாக்குதுன்னு ஒரு ஏஐ அறிவியல் வீடியோ பார்க்கலாம். நாம் சுவாசிக்கும் ஒவ்வொரு நொடியும் கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் நம்மை சுற்றி இருக்கின்றன. நம்மை சுற்றியுள்ள எல்லா நுண்ணுயிர்களும் நம்மை நோயாளாக்குவதில்லை. ஏன் தெரியுமா? நமது உடலில் கிருமிகளை எதிர்த்து போராடும் ஒரு அற்புதமான அமைப்பு இருக்கிறது. அதுதான் இம்யூன் சிஸ்டம். இது நம் உடலின் மறைமுக இராணுவம் போல இரவு பகலாக நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. இந்த அமைப்பின் முதல் சுவர் எது தெரியுமா? நமது தோல். தோல் உயிருள்ள கவசம் போல செயல்பட்டு பல கிருமிகள் உடலுக்குள் நுழைவதை தடுக்கிறதுங்க. நமது கண்ணில் உருவாகும் கண்ணீரும் தூசி மற்றும் சில கிருமிகளை கழுவி வெளியேற்ற உதவுகிறதுங்க. அதே மாதிரி வாயில் இருக்கும் உமிழ்நீரிலும் கிருமிகளை கட்டுப்படுத்த உதவும் பல பாதுகாப்பு காரணிகள் உள்ளனங்க. மூக்கின் சளியும் சிலியா எனப்படும் நுண்முடிகளும் நுழையும் துகள்களை சிக்க வைத்து வெளியேற்ற உதவுகின்றன. வயிற்றில் இருக்கும் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் உணவுடன் வரும் பல நுண்ணுயிர்களை அழிக்க உதவுகிறதுங்க. ஆனால் சில கிருமிகள் இந்த பாதுகாப்பை தாண்டி காயம் போன்ற வழிகளில் உடலுக்கு நுழைய முடியுங்க. அப்போது உடலின் அவசர பாதுகாப்பு அமைப்பை உடனடியாக செயல்பட தொடங்குகிறது. அடுத்து என்ன நடக்கிறதுங்க? உடலில் முதல் பாதுகாப்பு எப்படி நடைபெறுகிறது என்று நம்ம பார்த்தோம். தோல், கண்ணீர், உமிழ்நீர், மூக்கில் இருக்கும் சளி, சிலியா, அப்புறம் நம்ம வயிற்று அமிலம். இதெல்லாம் முதல் பாதுகாப்பு. நம்ம வெளியிலேருந்து உள்ளே வர்ற கிருமிகளை தடுக்க உதவுகிறது. இதையும் சில கிருமிகள்லாம் உள்ளே புகுந்து போயிருங்க. அது என்ன, எப்படி நம்ம உடம்பு எப்படி பாதுகாக்குதுன்னு வர்ற பகுதியில் பார்க்கலாம். கிருமிகள் உடலுக்குள் நுழைந்ததும் முதலில் பதிலளிக்கும் முக்கியமான செல்கள் வெள்ளை இரத்தணுக்கள்ங்க. அவற்றில் முதலில் களமிறங்கும் முக்கியமான வீரர்கள் நியூட்ரோஃபில்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நியூட்ரோஃபில்கள் இரத்த நாளின் சுவரை தாண்டி பாதிக்கப்பட்ட திசுவுக்குள் விரைந்து செல்கின்றன. திசுவுக்குள் சென்றவுடன் இவை இரசாயன சமிக்கைகளை பின்தொடர்ந்து பாக்டீரியாக்களை தேடுகின்றன. பாக்டீரியாக்களை கண்டுபிடித்து நியூட்ரோஃபில்கள் அவற்றை சுற்றி வளைத்து விழுங்கத் தொடங்குகின்றன.
ஒரு நோய் கிருமியை இவ்வாறு விழுங்கி அளிக்கும் செயல்முறைக்கு பாகோசைட்டோசிஸ் என்று சொல்லுவாங்க. இவை கிருமிகளும் இறந்த செல்களையும் டிஸ்கார்ட் பண்ணுதுங்க, அதாவது அகற்றுறது. கிருமிகளை அழிப்பதோடு மட்டுமில்லாமல் பாதிக்கப்பட்ட இடத்தில் இருக்கும் கழிவுகளையும் இவை சுத்தம் செய்கின்றன. பாருங்க, இந்த நோய் எதிர்ப்பு போராட்டத்தின் போது உடலில் அலர்ஜி அல்லது இன்ஃப்ளமேஷன் அப்படி சொல்லி உருவாகுதுங்க. அதனால தான் நமக்கு பாதிக்கப்பட்ட இடத்தில் சிவப்பு, வீக்கம், வெப்பம் போன்ற மாற்றங்கள் ஏற்படுகின்றன. சில நோய் தொற்றுகளில் உடல் வெப்பநிலையும் அதிகரிக்கலாங்க, அதுதாங்க காய்ச்சல் அப்படின்னு சொல்லுவோம். இவ்வாறு உடலின் இயற்கை பாதுகாப்பு அமைப்பு ஆரம்ப கட்டத்திலேயே பல கிருமிகளை கட்டுப்படுத்துகிறது. இப்போது கிருமிகள் உடலுக்குள் நுழைந்தவுடன் என்ன நடக்கிறது என்பதை பார்த்தோம். அதே மாதிரி நைட்ரோபில்கள் மற்றும் மைக்ரோஃபேஜ்கள் போன்ற வெள்ளை இரத்த அணுக்கள் விரைவாக செயல்பட்டு இந்த கிருமிகள் அழிகிறது. இந்த கிருமிகள் அழிக்கிறப்ப தான் நமக்கு சிவப்பு, வீக்கம், வெப்பம் போன்ற அலர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே நம்ம ஒரு இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா கிருமிகளையும் ஆரம்பகட்ட பாதுகாப்பு மட்டுமே சமாளிக்க முடியாதுங்க. அதுக்கு தான் நம்மளோட அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் என்ற ஒரு சிஸ்டம் உருவாகுங்க. அடுத்த கட்ட நோய் எதிர்ப்பு செயல்பாடு லிம்ப் நோடுகள் எனப்படும் சிறிய பாதுகாப்பு அமைப்புகள் நடைபெறுகிறது. இங்கே கிருமிகள் அடையாளங்களை இம்யூன் செல்ஸ் ஒன்றுக்கொன்று காட்டி ஆபத்தை அடையாளம் காண உதவுகின்றன. இந்த தகவலை அறிந்த ஹெல்பர் டி செல்ஸ் மற்ற நோய் எதிர்ப்பு செல்களை செயல்பட தூண்டுகின்றன. சில கில்லர் டி செல்ஸ் வைரஸால் பாதிக்கப்பட்ட உடல் செல்களை அடையாளம் கண்டு அழிக்கின்றன. மற்றொரு முக்கியமான வீரர்கள் பி செல்ஸ். இவை குறிப்பிட்ட கிருமிகளின் அடையாளங்களை அறிகின்றன. ஹெல்பர் டி செல்ஸ் வழங்கும் சிக்னல்ஸ் மூலம் பி செல்ஸ் வேகமாக பரகி செயல்பட தொடங்குகின்றன. இந்த மாதிரி ஏராளமான குறிப்பிட்ட ஆன்டிபாடிகளை உருவாக்குகின்றன. இந்த ஆன்டிபாடிகள் குறிப்பிட்ட கிருமிகள் இணைந்து அவற்றை செயலிழக்க செய்ய உதவுகின்றன. இதனால் வைரஸ்கள் நமது செல்களில் ஒட்டுவதும் புதிய செல்களை பாதிப்பதும் தடுக்கப்படலாங்க. இந்த ஆன்டிபாடிகள் கிருமிகளை குறிவைத்து அவற்றை மற்ற நோய் எதிர்ப்பு செல்கள் அளிக்கவும் உதவுகின்றன. போராட்டம் முடிந்த பிறகு சில பீஸ் மற்றும் டி செல்கள் மெமரி செல்களாக மாறி நீண்ட காலம் இருக்கின்றன. இதே கிருமி மீண்டும் வந்தால் இந்த மெமரி செல் மிக வேகமான நோய் எதிர்ப்பு பதிலை தொடங்க உதவுகின்றன. டி செல் பாதிக்கப்பட்ட செல்களை அடையாளம் காணுகின்றன. இதே மாதிரி பி செல் ஆன்டிபாடியை உருவாகுது. அதை விட ஆச்சரியமான விஷயம் பார்த்தீங்கன்னா மெமரி செல்ஸ் ஆல்ரெடி நம்ம ரெக்கார்ட் பண்ணதை ஏதாவது பிரச்சனையானதை மறுபடியும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரதுக்காக யூஸ் ஆகுதுங்க. இதுதான் தடுப்பூசியின் மிக முக்கியமான அறிவியல் அடிப்படை. இந்த தடுப்பூசி நமக்கு குறிப்பிட்ட ஒரு நோய்களை முன்னாலேயே நமக்கு அடையாளப்படுத்தி மிக வேகமாக செயல்பட உதவுது. இது ஒன்று தடுப்பூசி நோய் தாக்கும் திறனை குறைச்சோ இல்லை அழிச்சோ நமக்கு உட்செலுத்துறாங்க. இதனால் நமக்கு நோய் எதிர்ப்பு ஆற்றல் விரைந்து செயல்படுறதுக்காக மெமரி செல் யூஸ் பண்ணி நம்ம அந்த மைக்ரோ ஆர்கானிசத்தை கில் பண்ணுறாங்க. இப்போது முக்கியமான கேள்விங்க, தடுப்பூசி. இந்த தடுப்பூசி எப்படி நமது நோய் எதிர்ப்பு அமைப்பிற்கு பயிற்சி அளிக்கிறது? தடுப்பூசி நோயை ஏற்படுத்தாமல் அந்த கிருமியின் அடையாளத்தை நோய் எதிர்ப்பு அமைப்பிற்கு அறிமுகப்படுத்துகிறதுங்க. இதன் மூலம் பி செல் செயல்பட்டு அந்த கிருமியை எதிர்கொள்ளும் குறிப்பிட்ட ஆன்டிபாடிகளை உருவாக்குகின்றன. அந்த நேரத்தில் சில பி மற்றும் டி செல்ஸ்கள் மெமரி செல்ஸ்களாக மாறி எதிர்காலத்தின் பாதுகாப்பை உருவாக்குகின்றன.
பின்னர் இந்த உண்மையான கிருமி உடலுக்குள் வந்தால் மெமரி செல்ஸ் உடனடியாக செயல்பட உதவுகின்றன. அதனால் உடலின் நோய் எதிர்ப்பு பதில் முதல் முறையை விட வேகமாகவும் திறமையாகவும் இருக்க முடியுங்க. ஆனால் நோய் எதிர்ப்பு அமைப்பை ஆரோக்கியமாக வைத்திருக்க தடுப்பூசி மட்டும் போதாது, நல்ல தூக்கமும் முக்கியங்க. சத்தான உணவு, குறிப்பாக புரதம், காய்கறிகள், பழங்கள் மற்றும் பருப்பு வகைகள் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்குகின்றன. தொடர்ச்சியான மிதமான உடற்பயிற்சியும் உடலின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை ஆதரிக்க உதவுகின்றன. நீண்டகால மன அழுத்தம், புகைப்பிடித்தல் மற்றும் அதிகப்படியான மது போன்ற பழக்கங்கள் உடலின் ஆரோக்கியத்தை பாதிக்கப்பட செய்யலாங்க. உண்மையில் இம்யூன் சிஸ்டம் என்பது ஒரே ஒரு உறுப்பு இல்லைங்க, பல செல்களும் உறுப்புகளும் இணைந்து செயல்படும் ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு வலைங்க. நமது உடல் ஒவ்வொரு நொடியும் நம்மை காக்க வேலை செய்கிறதுங்க. ஆரோக்கியமான வாழ்க்கை முறையால் அதுக்கு நாம் உறுதியாக இருக்கலாங்க. இந்த நோய் எதிர்ப்பு சக்தி பல பாதுகாப்பு அமைப்போடு சேர்ந்து எப்படி செயல்படுகிறத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கை முறையும் நம்ம மாற்றிக்கணும். நல்ல தூக்கம், நல்ல உணவு, நல்ல உடற்பயிற்சி, அப்புறம் தடுப்பூசி, அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு இந்த அமைப்புக்கு நம்ம ஆதரவாக இருக்கணும். நான் டாக்டர் சண்முகம். இது போன்ற அறிவியல் தகவல்களுக்கு சில வீடியோக்கள் தரவு நான் ரெடியாக இருக்கேன். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.